அன்றைக்கி நைட் ராகேஷ் எப்போதும் போல் ஐடி சவாரிக்கு போனார். ஐடி லேடி எம்ப்ளாயை ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தார். லேடி எம்ப்ளாயி ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு ராகேஷ்கிட்ட காரில் சார்ஜ் போட கொடுத்தாங்க. கார் சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் போகுது. சடனாக கார் முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க. பயத்தில் ராகேஷ் பிரேக் போட்டார். ராகேஷ் கேபை விட்டு இறங்கி அந்த லேடியை செக் பண்ண போனார். அப்போது 3 பேர் ராகேஷ் பின்பக்கமாக வந்து ராகேஷை கொலை பண்ணிவிட்டு ராகேஷ் இறந்த உடனே ஓடிட்டாங்க. இதை பார்த்து பயந்த ஐடி எம்ப்ளாயி ரோட்டில் நின்று ஹெல்ப் பண்ண கத்துறாங்க. அப்போ அந்த பக்கம் வந்த ஒரு வண்டி போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. போலீஸ் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த லேடிகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் குணா, ஒரு ரவுடி அண்ட் இல்லீகல் ஃபினான்ஷியர். குணா ஆல்ரெடி 4 ரவுடியை வச்சு ராகேஷை மிரட்டியிருக்கான்னு தெரிய வந்துச்சு. குணாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. குணா, நான் ராகேஷை கொல்லலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ராகேஷோட மொபைலை பார்த்தாரு. போலீஸ் அந்த ட்ரிப் ஷீட்டில் பார்க்கும்போது லாஸ்ட் மினிட்டில் தான் ராஜிலேருந்து ராகேஷில் மாறினது நோட் பண்ணாங்க. இது விஷயமாக ராஜை விசாரிக்க ராஜ் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போது வீட்டில் ராஜ் இல்லாதனால ராஜோட ஒய்ஃப்கிட்ட விசாரித்தாங்க. போலீஸ்க்கு லைட்டாக ஒரு டவுட் வந்துச்சு. ராஜோட ஒய்ஃப் இதை பண்ணியிருக்கலாம். இன்ட்ராகேட் பண்ணும்போது இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு ராஜை கொலை பண்ணிடலான்னு அவரோட ஒய்ஃபே பிளான் போட்டது ஒத்துக்கிறாங்க. ரவுடிஸும் ராஜ் தான் அந்த காரில் வரான்னு நினச்சிட்டு ராகேஷை கொலை பண்ணிடுறாங்க. ராஜ் ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.